ஹாய், வெல்கம் டு கேகே ரிவ்யூ. ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற படம் கேம் சேஞ்சர். சங்கர் சார் எடுத்தது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. வழக்கம் போல தான் நம்ம சங்கர் சார் ஒரு பிரம்மாண்டத்தை எதிர்பார்த்து தான் போவோம். வித் லாட் ஆஃப் கமர்ஷியல்ஸ் சென்டிமெண்ட்ஸ் நிறையாவே இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் போவோம். ஓகே, படத்தில் போவோம். படத்தில் ராம் சரண், கைரா அது நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நிறையா தெலுங்கு பீப்புள்ஸும் இருக்காங்க, தமிழ் பீப்புள்ஸ் அங்கங்கே வந்துட்டு போகிறாங்க. படத்தோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டும் பார்த்துடலாம். படத்தோட ப்ளஸ் நான் ஃபஸ்ட்டு மைனஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால் மைனஸ் சொல்லிடுறேன். ஓகே, எனக்கு நான் ஃபீல் பண்ணது பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம் ஃபுல்லாகவே ராம் சரண் இருக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. மிச்சவங்களுக்கெல்லாம் பெருசாக ஒரு கேரக்டர் எழுதுன மாதிரி தெரில. இப்போ கைரா எடுத்துக்கிங்களேன், லவ் சீன்ஸ்க்காக மட்டும் அவங்க வச்ச மாதிரி இருக்குது. ஒரு 3 சாங் எடுத்திருக்காங்க, பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. நான் விஷுவலாக சூப்பராக இருக்குது. பட் நம்மளுக்கு என்ன ஃபீல் ஆகணும், இந்த பாட்டோட சேர்த்து விஷுவல் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பழைய சங்கர் படம் எடுத்துக்கிங்களேன், பாய்ஸ் எல்லா படம் எடுத்துக்கங்க, விஷுவலோட சேர்த்து பாட்டு நல்லா இருந்துச்சு. நம்ம அதுக்கு விஷுவல்ஸை பிடிக்க ஆரம்பிச்சு, நம்மளுக்கு சூப்பராக எடுத்திருக்காரு, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டோம். இப்போ பாட்டு நல்லா அதனால விஷுவல்ஸ் பற்றி நம்மளுக்கு விஷுவல்ஸ் மேலே நம்மளுக்கு கண்ணே போகல. அது ஒரு பெரிய மைனஸாகவே நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஹீரோயின் விட்டுருங்க, அப்புறம் சமுத்திரக்கனி எடுத்துக்கங்க, எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு எனக்கு. நான் இப்போ சமுத்திரக்கனி வராரு, ஒரு 2 இன்ட்ரோல் பிளாக்னுடைய ஒரு இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு சீனுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அப்புறம் இன்ட்ரோல் அங்கங்கே இன்ட்ரோலுக்கு அப்புறம் ஒரு யூஸ் பண்ணுறாங்க. அஞ்சலி வராங்க, அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான எமோஷனலாக கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம ஃபீல் பண்ணி படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுவும் பெருசாக எமோஷனலாக நமக்கு கனெக்ட் ஆகலை. சடனாக பார்த்தோம்னா படம் எங்கேயோ போயிட்டுருக்கோம், திடீர்னு பார்த்தா ஐஏஎஸ்ம்பாங்க, திடீர்னு பார்த்தா சிஎம்ங்கிறாங்க. ஸோ ஓகே தான், படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓகே தான். பட் நம்ம எப்படி இதெல்லாம் ஃபீல் பண்ணோம்னா, எங்கேயுமே எங்கேஜாக இல்லை. நம்ம ஒரு நல்ல கூஸ் பம்ப் சீன் வரணும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கமர்ஷியல் படம் எடுத்துட்டோம்னா கதை திரைக்கதை பற்றி நம்ம எதுவுமே யோசிக்க போகிறது இல்லை. எங்கெங்க கூஸ் பம்ப் சீன் வருது, வெளியில் வந்தோன்னா இந்த சீன் பார்த்தியா செமையாக இருந்துச்சு, இந்த சீன் பார்த்து சூப்பராக இருந்துச்சுடா அப்படின்னு சில விஷயத்த நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். இந்த படம் பார்த்துட்டு முடிச்சு வெளியே வரும்போது, நான் படம் பார்த்துருக்கும்போது எல்லாருமே கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் கூறுவாம பார்க்குறேன், யாரும் கூறல. படம் முடிஞ்சு போனால் போதும் மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து நிறுத்திட்டார் சங்கர் சார். ஆல்ரெடி இந்தியன் 2 டிசாஸ்டராக அவருக்கு போயிடுச்சு. ஸோ இது ஒரு கம்பேக் கொடுப்பாரு தான் எல்லாரும் போய் பார்த்துருப்பாங்க. பட் இப்போ சங்கர் சார் பண்ணுறது பார்த்தா நம்மளுக்கே போகிற போது பார்த்தா என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அப்புறம் எடுத்துக்கங்க எஸ்ஜே சூர்யா. அவர் ஓகே, சூப்பராக நடிச்சிருக்காரு. ஏன்னா அவர் வர சில சீன்கள் மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் காமெடி இப்படி சீரியஸாக இல்லாமல் கொஞ்சம் காமெடியாமல் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுதுன்னு சொல்லாமே, அவர் வர சீன்ஸ் மட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், காமெடிஸ் எங்கேயுமே காமெடி இல்லை. இப்போ எப்படி எஸ்ஜே சூர்யா வச்சு ஒரு காமெடி ட்ராக்கு ப்ளஸ் காமெடி ப்ளஸ் வில்லன் அப்படி போயிருக்கலாம், அதுவும் இல்லை. ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு பெருசாக எதுவுமே கனெக்ட் ஆக மாட்டேங்குது. நம்ம எப்படி சொல்கிறதுங்க, கமர்ஷியலாகவும் கனெக்ட் ஆகலை, காமெடியாகவும் கனெக்ட் ஆகலை, ஒரு படமாகவும் கனெக்ட் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷம் படம் ஓடுது, டேக் பை டேக் ஓடுது, ஒரு 2-3 பாட்டு அந்த மாதிரி நிறையா பக்கம் போகுது. அப்புறம் சுனில் ப்ரோ, அவர் நல்லா காமெடி பண்ணுவார், அவர் நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அவர் ஒரு சைடு கேரக்டர் வச்சுட்டு ஒரு சைடு கேரக்டர் வச்சு சைடாகவே யூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த 3 பாட்டு எடுத்தாங்கன்னு தெரில. கிட்டத்தட்ட 75 கோடி 80 கோடின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒன்றுமே இல்லை. அப்பப்போ இடையில பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் கொண்டு இறக்கிடுறாங்க. படத்தோட மைனஸ் நிறையாவே இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நம்ம ஒரு ஸ்டேஜ் வீக் போடுறோம், ஓகே இதுதான் இருக்குது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நம்ம என்னென்னா டக்குன்னு படத்துக்குள்ளே போயிடணும். இப்போல்லாம் ரீசெண்டான படம்லாம் எப்படி ஹிட் ஆகுதுன்னா, டக்குன்னு ஃபர்ஸ்ட் சீன்லேருந்தே படத்துக்குள்ளே போகிறாங்க பார்த்தீங்களா, அந்த படம்லாம் கண்டிப்பாக சூப்பராகவே இருக்கும். ஏன்னா அதுதான் இப்போ ஆடியன்ஸ் நிறைய நாங்கள்லாம் எதிர்பார்க்குறோம். இப்போ சங்கர் சார் எப்படி சொல்கிறேன்னா, அங்கங்கே முதல்வன் ஜாலியாக அடிக்குது, நம்ம அதை ஃபீல் பண்ணுவோம் கண்டிப்பாக. முதல்வன் படத்தோட சில சீன்கள் அங்கே வர மாதிரி இருக்கும், என்னடா காப்பி பண்ணி எடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு நம்மளுக்கே ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோல் பிளாக்கு, ஓகே இன்ட்ரோல் பிளாக் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு, ஒரு ஃபைட் சீனோட இருந்துச்சு. ஏன்னா ராம் சரண் நல்லாவே யூஸ் பண்ணி சொல்லலாம். அந்த மாதிரி ராஜமௌலியில் கொடுத்து ராம் சரண் சூப்பராக யூஸ் பண்ணியிருப்பாரு. ஏன்னா ஒரு கதையே எல்லாத்தையுமே அந்த RRR எப்படி ஓடிச்சுன்னா அதோட ஸ்க்ரீன் பிளே அதோட எங்கேஜிங்காக கொண்டு போனால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். எங்கேஜாக கொண்டு போகவே இல்லை எங்கேயுமே. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக எடுத்தது பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ்பேக் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ரொம்பவே ஒஸ்ட்டாக எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாச்சும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவோ அட்லீஸ்ட் சென்டிமெண்டலாகவோ கனெக்ட் ஆகியிருந்தாங்கன்னா பீப்புள்ஸ் நிறையவே உள்ள வந்திருப்பாங்க. எங்கேயுமே நம்மளுக்கு கனெக்ட் ஆகாத அந்த படத்தோட பெரிய மைனஸ். ப்ளஸ்
ப்ளஸ் ராம் சரண் தான். அவர் அந்த படத்தை வந்து ஒரே ஒத்தாளாக ஷோல்டரில் கேரி பண்ணியிருக்காரு. ஹீரோயினால தான் அது சும்மா ஒரு பாட்டுக்காகவும் லவ்வுக்காகவும் ஒரு ஹீரோயின் வச்சுருக்காங்க. காமெடியன்ஸ் ப்ளீஸ் அவங்க சுத்தமாகவே யூஸ் பண்ணல. விஜயசூர்யா எடுத்துட்டோம்னா அவர் வந்து வர சீன்கள் மட்டும் நம்மளுக்கு வந்து ஓகே கொஞ்சம் என்கேஜிங்காக இருப்போம். அப்புறம் சில சீன்கள் அவர் பண்ணுற அந்த ஏய் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க அந்த மாதிரி சீன்லாம் வந்து அங்கங்கே இருக்கும். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது மட்டும் தான் எனக்கு படத்தோட ப்ளஸ். அவ்வளோதாங்க. இந்த படத்தை பற்றி சொல்ல போனால் சங்கர் சார் நீங்கள் எப்போ கம்பேக் கொடுப்பீங்கன்னு தெரியல. இந்தியன் 3 அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதுவும் டிசாஸ்டர் ஆச்சுன்னா என்ன சொல்கிறதுன்னு தெரில. பார்ப்போம். பாய்.